தேவன் ஒரு காரியத்தை சொல்றான்னா அதை வந்து அனௌன்ஸ் சொல்லணும் தவிர அது நடுவில் வந்து அவங்க எதையும் யோசிக்க முடியாது. அப்ப இயேசு மரிக்க போறாருன்னு தேவதூதர்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க. இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறாரு, அவர் எல்லாம் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. தேவதூதர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன ஆண்டவர் ஒண்ணுமே புரியல, இவர் தேவகுமாரனாச்சே, பரலோகமே இவருக்கு சொன்னா கீழ்ப்படியுமே, இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவராச்சே, இவர் என்ன இங்க கீழே நின்றுட்டு இருக்காரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, இவர் தாடியை பிக்கிறாங்க, காரி முகிழ்றாங்க, இவர் வஸ்திரத்தை வந்து பங்கிட்டு சீட்டு போடுறாங்க, இவர் ஏவனமா பேசுறாங்க, இவர் ஏதாவது சிக்னல் கொடுத்தா நம்ம இறங்கி இந்த ஒன்றுலாம் ஆய்க்கலாம், ஒரு தேவதூதர் போற அந்த இடத்துல ஒன்றுலாம் ஆய்க்கலாம் அந்த ஜனங்களை. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது கூட இயேசு அமைதியா இருக்கிறார். ஏன்னா இவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா முடிஞ்சு போயிடுச்சு, ஜனங்களை ஏதாவது சபிச்சா முடிஞ்சு போயிடுச்சு, வார்த்தை எதுவுமே சொல்லல. நம்ம தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைனா உடனே சபிக்கிறோம், பிரச்சனைனா உடனே திட்டுறோம், ஏதாவது கத்திர மறுதளிக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம் பாருங்க, வார்த்தை விட்டுறோம், கோபத்தில் விளையாட்டு விட்டுறோம். ஆனா ஆண்டவர் வார்த்தை விட மாட்டார், ஏன்னா சொன்னா அது சொன்னபடி ஆயிடும். வார்த்தையின் தேவன், அல்லேலூயா. வார்த்தையினாலே விஞ்ஞானிகள் சொல்றாங்க பாருங்க, இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் எப்படி நிக்குதுன்னா ஒரு மேக்னெட்னால நிக்குதுன்றாங்க. நான் சொல்றேன் மேக்னெட்னால் நிக்கல, கர்த்தருடைய வார்த்தையினால் நிற்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே நிற்கிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் தாங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, வார்த்தையினால் நிற்கிறது. அப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சிலுவையில இயேசு வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல, அவங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எப்ப அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னா தேவனுடைய சபையில இதை குறித்து சுவிசேஷமா அறிவிக்கும் போது தேவ தூதர்கள் வந்து உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னங்க நம்ம ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு நினைக்கிறேன், பால்கனில ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பால்கனிக்கு மேல பால்கனி ஒன்று இருக்குது, தேவ தூதர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த தேவதூதர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவதூதர் கொடுத்துருக்கிறாரு, நீங்க தனியா வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தேவதூதர் இருக்கிறாங்கன்றீங்க? நிறைய பேர் டவுட்டா இருக்குது. பிசாசுக்கே தெரியும் தேவதூதர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவனுக்கு சத்தியம் தெரியுது, சொல்றான் நீங்கள் கீழே விழுந்தா தாழ விழுந்தா தேவதூதர் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்குது. 91 சங்கீதத்தை கோட் பண்ணி சொல்றான், அவனுக்கு தெரியுது சத்தியம் இல்லையா? எத்தனை பேர் சொன்னீங்க தேவதூதர் உங்களுக்கு இருக்குங்க? அல்லேலூயா. ஆனா சரீர கண்கள் மூலமா நம்ம பார்க்க முடியாது. இந்த சரீர கண் வந்து இந்த பூமியை பார்க்கறதுக்காக, இந்த 5 சென்சஸ் சொல்லுவாங்க பாருங்க, 5 புலங்கள் வாங்க, இது வந்து உணர்வது, தொடுவது, ருசிப்பது, பார்ப்பது, இதெல்லாம் வந்து இந்த உலகத்து சார்ந்ததுக்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த சரீர கண்களால நம்ம சரீர கண்கள்ல என்ன தெரியுதோ அதுதான் பார்க்க முடியும். ஆனா காணப்படாத ஒரு உலகம் இருக்குது, அதுதான் ஆவிக்குரிய கண்கள். அல்லேலூயா. சரீர கண்கள் வந்து நம்ம பார்க்கறது, ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் திறக்கிறாரு. எதுனா வேத வசனத்தை புரிந்து கொள்ளும்படியும் மாத்திரம்தான்.